ஐபிஎல் எஸ்டிடிலேயே மகா மட்டமான ஸ்கோர் எதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஆர்சிபியோட அன்னைக்கு அடிச்ச 49 தான். கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி 2017ல நடக்குது. இது வந்து வெடப்பு மேட்ச் பட்டியல்ல போட முடியாதுங்கிற காரணத்தினால, செடப்பு மேட்ச் பட்டியல்ல போடுறோம். கேகேஆர் ஃபர்ஸ்ட்டா பேட்டிங் பிடிக்கிறாங்க. பால வாங்கின சாமுவேல் பட்ரி என்ன பண்ணுறாப்புல, சுனில் நாராயண இப்போ எப்படி கட்டங்கட்டி தூக்குறான்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் பாலு சுனில் நாராயண் சுத்தின சுத்துல ரிங்குன்னு 2 ரவுண்டு சுத்தி நின்னாப்புல. அதுக்கு அடுத்த போட்ட 3 பால்ல 3 பவுண்டரி. அதுக்கப்புறம் ஒரு 6 வேற. ஆக சுனில் நாராயண் பொழக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த சைடு கௌதம் கம்பீர் அடிப்பாப்லன்னு நினச்சா அவுட் ஆகிட்டாப்ல. 4 ஓவர் கூட முடியல, ஆல்ரெடி 50 அடிச்சு போட்டானுங்க. ஆக ஆர்சிபி பவுலர்ஸை பிடிச்சி கேகேஆர் பேட்ஸ்மேனு தாக்குதல் பண்ண போகிறானுங்க அப்படின்னு தான் நினச்சோம். அது மாதிரி தான் கொஞ்சம் நடந்துச்சு. பவர் பிளே முடியும் போது கரெக்டாக சுனில் நாராயணும் அவுட் ஆகிட்டாப்ல. கிட்டத்தட்ட 65-66 ரன் அடிச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் வர்றவன்லாம் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். உத்தப்பா, யூசப் பட்டான், மணிஷ் பாண்டேன்னு சுமார் 93 ரன்னுக்கு 6 விக்கெட் க்ளோஸ். ஆர்சிபி பவுலர்ஸ்லாம் மேஜிக் காட்டிகிட்டு இருக்கானுங்க. கேகேஆர் பேட்ஸ்மேன்லாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல், திக்குமுக்கு தெரியாமல் தள்ளாடி சுற்றிட்டு இருக்கானுங்க. இப்போ க்ரீஸில் இருக்கிற சூரியகுமார் யாதவும் கிறிஸ் ஓக்ஸும் சேர்ந்து ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. கிட்டத்தட்ட 120 ரன் கொண்டு வந்துட்டாங்க. மறுபடியும் இன்னொரு கிளாப்ஸு. இதுலேருந்து அவங்க மீண்டு வரவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. 131 ரன்னுக்கு ஆல் அவுட், முடிஞ்சு போச்சு. இப்போ ஆர்சிபி வெறும் 132 ரன் அடித்தா வெற்றி. இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அண்ணன் விராட் கோலியும் கிறிஸ் கெயிலும் இறங்குவாங்க, ஒத்தாளா நின்று அடித்து முடிக்க போகிறாங்கன்னு நினச்சா, வந்த உடனே விராட் கோலி தங்கவாத்தாயிட்டாப்ல. டக் அவுட், அதுவும் கோல்டன் டக். மன்தீப் சிங் வந்தான், க்ளோஸ். இப்போ க்ரீஸில் இருக்கிறது ஏலியன் டிவிலியர்ஸ், அப்புறம் யூனிவர்ஸ் பாஸ். இப்போவும் ஒன்று கெட்டு போகல. இவங்க 2 பேர் நினச்சாங்கன்னா மேட்சை 10 ஓவரில் முடிச்சிருவாங்க. அப்போன்னு பார்த்து ஏபி டிவிலியர்ஸ் தனக்குத்தானே சூனியை வச்சு அவுட் ஆகிட்டாப்ல. கேதர் ஜாதவ் வந்தான், 2 தரமான பவுண்டரியை காட்டினான். அதுக்கப்புறம் நம்மளால் அவுட்டு. ஆப்போசிட் சைடில் கிறிஸ் கெயிலு சுமார் 12 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்காப்புல. என்னடா தலைவனுக்கு வந்த சோதனை, அந்த மாதிரி அந்த சைடு இருக்கிறவன்லாம் அவுட் ஆகிட்டு இருக்கான். தலைவனுக்கு திக்கு முக்காடிட்டான், என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால நம்மால் கட்டையை போட்டுட்டு இருந்தான். கடைசியில் பொறுத்தது போதும் பொங்கியலுன்னு ஒரு காட்டினாப்புல. நம்மால் அவுட்டு. சுமார் 17 பாலுக்கு 7 ரன்னை அடித்து அண்ணன் யூனிவர்ஸ் பாஸ் வெளியே போயிட்டாப்புல. அதுக்கப்புறமாவது ஏதாவது பண்ணுவானுங்கன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணல. ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்க போனீங்கன்னா தெரியும், ஒரு முழு கோழியை சும்மா சரட்டுன்னு உரித்து கறி வெட்டிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. கேகேஆர் பிடிச்சி ஆர்சிபி பேட்ஸ்மேன் எல்லாம் தனியாக நிற்க வச்சு மண்டையாக கொட்டி விட்டானுங்க. கொட்டில் ஒருத்தன் கூட 10 ரன்னுக்கு மேலே அடிக்கல. என்டையர் டீமே 49 ரன்னுக்கு ஆல் அவுட்டு. ஆர்சிபி ஃபேன்ஸுக்கெலாம் ஒரே அசிங்கமாக போச்சு. இன்னும் அந்த 49 வச்சு பலகாலமாக பேசிகிட்டு இருக்காங்க.